அந்த வனம் படு ரம்யமாக இருந்தது. மெல்லிய பனிப்பொழிவு, இதமான ஒரு வகை பச்சை வாசம். எங்கோ ஒரு பேரருவி சிறியபடி இருக்கிறது என்பதற்கான இதமான சப்தம் காதில் விழுந்த மனதை நிறைத்தது. அதுவரை யோகி சிவானந்தரின் தோளில் அமர்ந்திருந்த உமா அவரால் இறக்கிவிடப்பட்டாள். சோர்ந்து காணப்பட்டாலும் புதிய தெம்பு அவளுக்குள் ஏற்படுவதை அவரால் உணர முடிந்தது. அசைந்து ஆமோதித்தது. இதுவா தார்கவனம் என்று கேட்க அவர் சிரமம். அவளுக்குள் இருக்கும் வேதமணி யோகியிடம், சாமி, இது நம்ம நாட்டில் எங்க இருக்கு? நாம இப்ப எங்க இருக்கோம்? அவர் பதில் சொல்லாமல் ஒரு நீர்சரிவருகே போய் நின்றார். பக்கத்தில் ஒரு பல்வெளி. அதில் நடுவே சில செடிகள் வளர்ந்திருந்தன. இதமான சூரிய ஒளி அதன் மேல் பட்டு கொண்டிருந்தது. எத்தனையோ மலைத்தலங்களை வேதமணி பார்த்திருக்கிறான். ஆனபோதிலும் இது புதிதாக உலகத்தில் இருக்க வாய்ப்பே இல்லாததாக, ஏதோ வேறொரு கிரகத்தில்தான் இப்படி ஒரு காடும் சூழலும் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான். அதே சமயம் அந்த யோகியை பார்த்து சிரித்தபடி நிர்வாணமாய் இரண்டொருவர் கடந்து போயினர். நிர்வாண கூச்சங்களெல்லாம் ஏதுமில்லை. வேதமணி அவர்கள் யார் என்பது போல யோகி சிவானந்தரை பார்த்தான். கோரக்கரும் பரம்பாட்டியாருந்தான் போய்கிட்டு இருக்காங்க என்று சாதாரணமாக சொன்னார் சிவானந்தர். வேதமணிக்கு ஒரு வினாடி உடம்பெல்லாம் மின்னல் இறங்கியது போல சிரித்துப் போனது. சிவானந்தர் எதையோ தேடினார். பின் அதைக் கண்டுகொண்டது போல ஒரு புதர் அருகே சென்று கை குவித்து கடவுளை வணங்குகிற மாதிரி வணங்கினார். பிறகு வானத்தை பார்த்து சூரியனையும் வணங்கினார். அதன் பிறகு கட்டை வரலையும் மோதிர வரலையும் மட்டும் பயன்படுத்தி அந்த புதரிலிருந்து 2 செடிகளை வேருடன் பறித்தார். அதை வணங்கிவிட்டு வேதமணியை பெற்றுக்கொள்ளச் சொல்ல உமாவின் உடம்பிலிருக்கும் வேதமணியும் அவ்வாறே செய்தான். அதன் பின் அதன் இலைகளை அப்படியே மென்று விழுங்கச் சொல்ல அவனும் அவ்வாறே செய்தான். அவைகள் வாயில் அரைபட்டு தொண்டை வழியாக உள்ளிறங்கும்போது உடம்பெல்லாம் ஏனோ தகதகவென வியர்த்தது. கண்கள் கூட இரத்த சிவப்புக்கு மாறியது. பயப்படாத, கிருமிகளை கொல்ற சுதராக்கனி மூலிகை இப்ப நீ சாப்பிட்டது என்றார். அடுத்து சிறு சிறு பூக்களுடன் கூடிய இன்னொரு மூலிகைச் செடியை பறித்து அதையும் சாப்பிடச் சொல்ல, இது கந்திராக்கினி, அதாவது உடல் உஷ்ணத்தை குளிர வைக்கக்கூடியது. இன்னும் சில நிமிஷங்கள்ல சிறுநீர் நிறைய வெளியேறும். அது கருப்பா வெளியேறினா புற்றுநோயோட கிருமிகளும் செல்களும் அழிஞ்சு வெளியேறிட்டதா அர்த்தம் என்றார். சில நிமிடங்களில் அவ்வாறே ஆனது. இறுதியாக கையில் ஒரு மூலிகையை கசக்கி வாயில், மூக்கில், கண்ணில், காதில் என்று முகத்வாரங்கள் சகலத்திலும் விட்டார். சஞ்சீவி, சஞ்சீவியா? ஆமா, லக்ஷ்மணன் பிழைக்க ஆஞ்சநேயர் கொண்டு சென்று கொடுத்தது அதுவா? அதுவேதான். கொஞ்சம் எடுத்துக்கவா? திருடாம கேட்டதுக்காக பாராட்டுறேன், எடுத்துக்கோ. இதை சாப்பிட்டா எத்தேற்பட்ட காயமும் குணமாகும். வியாதியே பிறகு வராது. யோகம் ரொம்ப சுலபமா வசப்படும். உமா எனும் வேதமணி வெகு ஆர்வமாக கையை நீட்டி அந்த சஞ்சீவ மூலிகைகளில் மிச்சமிருந்ததை தன் பிஞ்சு கைகளை நீட்டி வாங்கிக் கொண்டாள். சிவானந்த யோகியும் வந்த வேதை முடிந்தது என்கிற மாதிரி மீண்டும் உமா வடிவில் உள்ள வேதமணியை தொட்டு தூக்கிக் கொண்டார். அந்த வனத்தையும் வணங்கியபடியே நீங்க தொடங்கினார். இடைவிடாவின் மீனாட்சியம்மன் கோவிலில் ஒலிபெருக்கியில் உமா எனும் 10 வயது சிறுமியை காணவில்லை எனும் அறிவிப்பு ஒலிபரப்பாகிக் கொண்டே இருந்தது. அவளுடைய அங்க அடையாளங்களைச் சொல்லி அவளை ஜாயின்ட் கமிஷனர் அலுவலகத்துக்கு அழைத்து வரச் சொல்லி தொடர்ந்து ஒலிபரப்பிக் கொண்டே இருந்தனர். மெரபெஞ்சில் தொழுத கையும் அழுத மூஞ்சியுமாக அமர்ந்திருந்தாள் சகுந்தலா. ராமசாமி கோவிலையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தார். எந்த பெண்ணை பார்த்தாலும் அது உமாவா என்று ஓடிப்போய் பார்த்தார். வெளியே ஆடி வீதியிலும் ஒரு ரவுண்ட் வரத் தொடங்கினார். இந்த தெய்வத்துக்கு கொஞ்சமும் கருணை இல்ல. இப்படியா சாமி கும்பிட வந்த இடத்துல எங்கட பிரிச்சு சோதனை செய்யும்? சே, என்ன ஒரு கொடூரமான புத்தி இந்த தெய்வத்துக்கு என்று 4 பேர் காதில் விழுந்தபடியே புலம்பிக் கொண்டே நடந்து கொண்டிருந்தார். ஆனால் எது உண்மை என்பது காலத்துக்குத்தானே தெரியும். ராமசாமி இப்படி கோவிலை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்த அந்த மாலை பொழுதில் சுடுகாட்டில் வேறுவிதமான காட்சிகள் அரங்கேற ஆரம்பித்திருந்தன. ரகுவீர், ஜெகதீஷ், கண்ணன், பிருத்வி ரால்வரும் அந்த வெட்டியானிடம் ஆழமான சிநேகிதத்தையே ஏற்படுத்தி கொண்டு விட்டனர். சுடுகாட்டுக்கு வெளியே சாலையோரமாக காரை நிறுத்திவிட்டு உள்ளே ஸ்டீரியோவில் பாட்டு கேட்டுக்கொண்டே படுத்திருந்தான் மாணிக்கம். நடுவில் நடுவில் என்ன செய்கிறார்கள் என்கிற மாதிரி எட்டி பார்த்தான். இவங்கள பைத்தியம்ங்கிறதா இல்ல இவங்க தான் பழைக்க தெரிஞ்சவங்களா என்றெல்லாம் தனக்குள் கேட்டுக்கொண்டான். நடுவில் ஒருமுறை எட்டி பார்க்கும்போது அவர்கள் மும்முரமான விவாதத்தில் இருக்க அதை ருகீர் உரிய கோணத்தில் ஷூட் செய்து கொண்டிருந்தான். சுடுகாடு வயக்காடு தோட்டம் மாதிரி ஒரு இடம்தாங்க. இங்க பயங்கரமா சில விஷயங்கள் இருக்கிறதா சொல்றதெல்லாம் போய்.
உண்மையில வாழ்க்கையில நிதானமா நடந்துக்கும் ஒவ்வொருவரும் இளம் பிராயத்துல ஒரு சில நாளாவது சுடுகாட்டுக்கு வந்து நாங்க பணம் வவிக்கிறத பார்க்கணும். எதை கொண்டு வந்தோம்? திரும்ப அதை கொண்டுகிட்டு போறதுக்கு தினம் சோப்பு போட்டு எண்ணெய் தடவி சீவி சிங்காரி வச்சுக்கிற இந்த உடம்ப நெருப்பு திங்கிறத வந்து பாருங்க. புது புது சிந்தனைகள் வரும். ஸ்கிரிப்டில் கண்ணன் எழுதியதை வெட்டியான் சொல்லிக் கொண்டிருந்தான். ஒரு டாப் ஆங்கிள் வியூவுக்காக பக்கத்தில் உள்ள ஒரு துங்குமூஞ்சி மரத்தில் ஏறி அதன் கிளை ஒன்றில் அமர்ந்து கொண்டு ஷூட் செய்யலாமா என்று தோன்ற அதற்கு தயாராகிவிட்டான் ரகுவீர். மாணிக்கமுக்கு சிரிப்பு வந்தது. வெளியே வந்தபோது யோகி சிவானந்தத்துக்கு அவன் அனுப்பி வைத்திருந்த டிரைவர் எதிர்பட்டார். எல என்ன சாமி ஊரை சுத்தி முடிச்சிட்டாரா? அட நீ ஒண்ணு, கோவில்ல சாமி கும்பிட போனவர் தான் கூட்டத்துல எங்க போனார்னே தெரியல. மிஸ்ஸிங்கா? ஹோட்டல்ல போய் பாத்தியா? போன, அங்கேயும் இல்ல. ஐயோ, அவருக்கு முத்தியா மன்றத்துல இன்னைக்கு நிகழ்ச்சியாச்சே. அதான் ஒன்னும் புரியல. சாமியாரி டுபாக்கூர் பார்ட்டியா? சே, வாய கழுவு. நல்ல மனுஷன்பா. என்ன நல்ல மனுஷன், இப்படிதானே அப்ஸ்டாம்பாவாங்க? அவன் அழுத்துக்கொள்ள அவன் கார் மேல் யதார்த்தமாக மாணிக்கத்தின் பார்வை சென்றது. பாவம், ஒருவேளை அவர் டுபாக்கூர் பார்ட்டியா? டாக்ஸிக்கும் ஹோட்டலுக்கும் மாமம் போட்டுவிட்டு நிஜமாலுமே எங்காவது கம்பி நீட்டி விட்டாரா? கவலை ரேகைகள் முகத்தில் நெழிந்தன. உள்ளே கேமரா மரத்தின் மேல் ஏறிக்கொண்டிருந்தது. ஒரு ஸ்வீட்டின் நுனியில் கேமராவை கட்டி கிளை ஒன்றின் நெடியில் தூக்கி போட்டு அதை கீழிருந்து பிருத்திவி இழுக்க கேமரா மெல்ல மேலே ஏறி அதை ரகுவீரும் பற்றி கொண்டு கிளைப்பகுதியில் வசதியான இடமாக பார்த்து அமர்ந்தான். அப்படியே வியூ ஃபைண்டர் போசர் மூடியை விலக்கி கேமரா வழியாக மொத்த சுடுகாட்டை பார்த்தான். பின் ஹேண்டிலை பிடித்து அப்படியே ஒரு சுற்று சுற்றி ஒரு மானிட்டர் பார்த்தவன் பேட்டரியை ஆன் செய்யச் சொல்ல சமிக்ஞை கொடுத்துவிட்டு கேமராவை கொண்டு இப்பொழுது ஷூட் செய்ய தொடங்கினான். திட்டுத்திட்டாக சமாதிகள், மெல்லிய இருள், மாலை சூரியனின் அஸ்தமனம் ஒளிப்பட்டு அந்த சமாதிகள் தெரியும் விதமே ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்தது. கண்ணன் ஒரு ரிஃப்ளெக்டரை பிடித்து சமாதிகள் மேல் பளிச்சென்று வெளிச்சம் படும்படி செய்ய ரகுவீர் குட் என்றான். டே, இருட்டுறதுக்குள்ளர எடுத்து முடி, ஷூட்டிங் செட்டப் இல்லாம வந்திருக்கோங்கிற மறந்துராத என்கிற ஜெகதீஷின் குரல் வெகு தூரம் வரை கேட்டது. அப்படி கத்தும்போது அவன் காலருகில்தான் முகம் மட்டும் மூடப்படாத நிலையில் காலையில் கான்ஸ்டபிள் புதைக்க வந்த பிணம் கிடந்தது. கடைசி வரை கான்ஸ்டபிள் வரவில்லை, அந்த ஸ்வீப்பரும் வரவில்லை. அவ்வளவுதான் கவர்மெண்ட் லட்சணம் என்று நினைக்காமல் இருக்க முடியவில்லை. அதே சமயம் புதிய பிணவரத்து எதுவும் இல்லாததால் வெட்டியான் வெகு தூரத்தில் உள்ள அவனுடைய ஓட்டு வீட்டுக்கு கிளம்பி விட்டிருந்தான். போகும்போது அருகில் வந்து எதுக்கும் ஜாகிரதையா என்று கூறிவிட்டுத்தான் சென்றான். பாக்கெட்டில் அவர்கள் தந்த 500 ரூபாய் அவனை கள்ளச்சாராய கடை நோக்கி துரத்தியது. டேய், கீழே என்ன பண்றீங்க? 3 பேரும் மேல வாங்க, ஒரு 10 மணி வரை இருந்து என்னென்ன நடக்குதுன்னு தான் பாப்போம் என்ற ரகுவீரின் கருத்துக்கு பலமான வரவேற்பு தருகிற மாதிரி மீதமுள்ள மூவரும் கூட மரத்தில் ஏறி அகண்டு கிடந்த கிளைகளில் அம்பங்கே அமர்ந்து கொண்டனர். அவர்கள் வழக்கமான ஸ்டைலில் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து அதை 4 பேரும் ரவுண்டு கட்டி பிடிக்கவும் செய்தனர். நடுவில் நடுவில் களைப்பின் நிமித்தம் கொட்டாவியும் வந்தது. இருந்தும் சமாளித்தனர். அப்பொழுதுதான் அங்கே அந்த அதிசயம் நடக்க ஆரம்பித்தது. சிவானந்த யோகி, நாராயணமூர்த்தி மற்றும் உமாவுடன் அங்கே பிரசன்னமாகி இருந்தார். நாராயணமூர்த்தி மரத்தின் மேல் 4 பேர் அமர்ந்திருப்பது தெரியாமல் சுடுகாட்டில் யாரும் இல்லை என்கிற எண்ணத்தில் அன்று புதிதாக ஏதாவது பிடம் புதைக்கப்பட்டுள்ளதா என்று பார்க்கத் தொடங்கினார். ரகுவீர் கேமரா வழியாக கூர்ந்து கவனித்தான். அநேகமாக எதற்காவது மண்டையோடு மற்றும் சில எலும்புகளுக்காக சுடுகாட்டுக்கு சிலர் வருவார்கள். அப்படிப்பட்டவர்கள் இவர்கள் என்கிற கேள்விதான் பிரதானமாக இருந்தது. இல்லை, சுடுகாட்டில் சில சாமியார்கள் ஏதாவது பூஜை செய்வார்கள், அதற்காக கூட இருக்கலாம் என்றும் அவனுக்கு தோன்றியது. எதுவாக இருந்தாலும் ரசமான காட்சி என்பதில் மட்டும் சந்தேகமே இல்லை என்றும் தோன்றியது. மற்ற மூவரும் கூட கூர்மையாக கவனித்தனர். கீழே நாராயணமூர்த்தி சரியாக மூடப்படாத ரயில்வே கிரேதி பிணத்தை பார்த்துவிட்டு முகத்தை சுளித்தபடி சிவானந்தரிடம் வந்தார். சாமி, அங்க ஒரு பிணம் பார்க்கிற மாதிரியே இருக்கு, ஆனா நாத்தம் சகிக்கல. எங்க? வேதமணி ஓடிச் சென்று உற்று பார்த்தான். முதலில் முகத்தை சுளித்தாலும் சட்டென்று பொரிய தட்டியது போல, இதுதான் எனக்கு ஏத்த உடம்பு, நல்லா யோசிச்சுக்கோ. நல்லா யோசிச்சுதான் சாமி சொல்றேன். என் முகம் புதுசா இருக்கணும். எவ்வளவு ரணத்தையும் தான் சிரஞ்சீவி சரி பண்ணிடுமே. ஓ, நீ அப்படி வரியா? ஆமா, அப்ப வேகமா காரியம் நடக்கட்டும், யாராவது வந்துருப்போறாங்க. நாராயணமூர்த்தி துரிதப்படுத்த உமாவாகிய வேதமணி ஒரு மரத்தடியில் போய் படுத்தான். மரத்தின் மேலுள்ள 4 ஒன்றுமே புரியவில்லை. நாராயணமூர்த்தியும் சிவானந்தரும் ஒன்று சேர்ந்து ஒதுங்கிக் கொண்ட நிலையில் உமா உடம்பிலிருந்து நாடிப்பூட்டுகளை திறந்து கொண்டு வேதமணியின் உயிர்காற்று பட்டென்று வெளியேறியது. அதன் அறிகுறியாக அந்த உடலின் தலைப்பகுதி அப்படியே வேறு பக்கம் அசைது சரிந்தது. ரகுவீரின் கேமரா நடப்பதை படம் பிடிக்க ஆரம்பித்தது. வெளிச்சம் சதி செய்தாலும் விழுமளவு விழட்டும் என்கிற வெறிதான் பிடித்தாட்டியது. கண்ணனும் ஜெகதீஷும் வாயை பிளந்து கொண்டு பார்க்க அந்த ரயில் விபத்தில் உட்கொண்ட பிணம் இரத்த சகதிக்கும் ரணக்காட்டுக்கும் நடுவில் வெடுக்கென்று கண்களை திறந்து கொண்டது. அடுத்த சில நொடிகளில் அந்த சமாதியை நடுங்க அந்த உருவம் புழுதி பறக்க எழுந்து நின்றது.
ஐயோ, எப்படி இது சாத்தியம் என்கிற பயம் கலந்த கேள்வி நால்வரிக்குள்ளும் ஓடத் தவறவில்லை. உமாவும் தூங்கி எழுந்தது போல எழுந்து சிவானந்தரை நெருங்கினாள். சிரித்தாள். உமா, இப்ப எப்படி இருக்கு உடம்பு? நல்லா இருக்கு. ஆமா, நான் எப்ப எங்க அப்பா அம்மாவை பாப்பேன்? இதோ இப்பவே கிளம்பிடலாம். சிவானந்தர் கிரூரமாக நிற்கும் வேதமணியை பார்த்தார். சாமி, ஒரு வழியா ஒரு உடம்பு கூற புகுந்துட்டேன். தப்போ சரியோ, அழகோ குரூரமோ, இதுதான் இனி என் உடம்பு. நல்லா யோசிச்சுக்கோ. சஞ்சீவி மூலிகையை சாப்பிட்டு குணமடைஞ்சிரு. இனி இந்த கூடு விட்டு கூடு பாயிர வித்தையே வாழ்க்கையில எப்பவும் யார்கிட்டையும் காட்ட மாட்டேன்னு சத்தியம் செய்யி. காரையார் மலை காட்டு பக்கமும் வந்துடக்கூடாது. சிவானந்தர் கரம் அவன் முன் நீண்டது. அரைமனதாக வேதமணி உருவிலுள்ள அந்த குரூர மனிதனும் சத்தியம் செய்த தந்தான். சரி, புறப்படு. இனி இங்கே இருக்க வேண்டாம். நானும் உமாவை அவங்க பெற்றோர்கிட்ட ஒப்படைக்கணும். உமா, நீ எதையும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சரி சாமி, நீ குணமாயிட்ட. இனிமே 100 வருஷத்துக்கு மேலேயே வாழ்வ. உன்னை எந்த புத்துநோயும் எதுவும் பண்ணாது. என்ன? சரி சாமி. மொத்தமாக அவர்கள் புறப்பட காலெடுக்க ஆர்வம் தாங்க முடியாமல் ரகுவீர் கத்திவிட்டான். நில்லுங்க! சாமி மற்றும் மூவரும் தேங்கி நின்று திரும்பி பார்க்க அந்த நால்வரும் திருடர்கள் போல மரங்களிலிருந்து அவர்கள் நடுவில் குதித்தனர். நாராயணமூர்த்தி யாரோ திருடர்கள் என்று பதைத்துப் போய் பார்க்க, நீங்கெல்லாம் யார்? இங்க இப்ப நடந்தது என்ன? நான் அத படம் எடுத்திருக்கேன். கூடு விட்டு கூடு பாயிருது, அது இதுன்னு பேசுறீங்களே. குரூரமான வேதமணியை பார்த்தும் பார்க்காமலும் பேசினான். சிவானந்தர் வேகமாக உமாவுடன் நடந்தார். எந்த பதினையும் அவர்களுக்கு சொல்லவில்லை. வெளியே மாணிக்கத்திடம் பேசிக் கொண்டிருந்த கார் டிரைவர் வேலாயுதம் சிவானந்தரும் உமாவும் வருவதை பார்த்து விக்கித்துப் போனான். சாமி, நீங்களா இங்க? ஆமாம், வா கிளம்புவோம். ஆமா, இங்க எப்படி? நீ கிளம்பு. இந்த பொண்ணு வீட்டுக்கு போகணும். இவளை இவ அம்மா அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டு அப்புறம் லாட்ஜுக்கு போகணும். பதிலோடு பின்னால் ஏறி அமர்ந்தார். நாராயணமூர்த்தியும் தொற்றி பொல்ல கார் புறப்பட்டது. நேராக மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றது. ஆடி வீதியில் பித்து பிடித்தவன் போல் மீனாட்சி அம்மனை வசைபாடிக் கொண்டு அலைந்து கொண்டிருந்த ராமசாமியை நாராயணமூர்த்தி பார்த்த வேகத்தில் பரவசம் அடைந்தான். காரும் சடன் பிரேக் போட்டு விட்டிருந்தது. இறங்கி ஓடிய நாராயணமூர்த்தி அப்படியே ராமசாமியை கட்டித் தழுவிக் கொண்டான். காரிலிருந்து உமாவும் கூடவே சாந்த சுரூபியான அந்த யோகி சிவானந்தரும் இறங்கி வருவதைக் கண்டு ராமசாமி பார்த்து அதிசயித்தார். இதுவரை பித்து பிடித்த மாதிரி இருந்த மனது சட்டென்று அடங்கி போனது. ஓடிப்போய் உமாவை கையில் தூக்கிக் கொண்டு உச்சி முகர்ந்தார். யோகி சிவானந்தர் நாராயணமூர்த்தியை பார்த்தார். அப்ப நான் கிளம்புறேன், கூட்டத்துக்கு நேரமாச்சு என்றார். என்ன சாமி, இவ்வளவு பெரிய அதிசயம் செய்திருக்கீங்க, அதை இவர்கிட்ட சொல்ல வேண்டாமா? அப்படியே காரையார் மலை காடு சம்பங்கிநாதரோட மகிமைய இவருக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டாமா? புரிய வைக்க வேண்டியது என் வேலையல்ல, அதை இனி உமா பார்த்துக் கொள்வாள். இல்லையம்மா என்றார். அதற்கு உமாவும் உற்சாகமாக தலையாட்டினாள். ராமசாமி, எல்லா உயிர்களின் உயிரும் இன்று போகும் நாளை போகும் என்று கெடு விதிக்க மருத்துவர்களால் முடியாது என்பதை உன் மகள் உமாவின் மூலம் தெரிந்து கொள்வாய். அவள் பூரண குணமடைந்திருக்கிறாள். நான் வந்த வேலை முடிந்துவிட்டது. என் குரு சம்பங்கிநாதரின் கட்டளையை நிறைவேற்றிய திருப்தியில் நான் இருக்கிறேன் என்றவாறு காரில் ஏறி கூட்டத்திற்கு புறப்பட்டார். ராமசாமியும் நாராயணமூர்த்தியும் கமிஷனர் அலுவலகத்தில் இருக்கும் உமாவின் அம்மா சகுந்தலாவை பார்க்க புறப்பட்டனர். நாராயணமூர்த்திக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாவற்றையும் எப்படி ராமசாமிக்கு புரிய வைக்கப் போகிறேன் என்று எண்ணியபடியே பின்னால் ஓடினான். மாணிக்கம் உள்ளேதான் என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக கொஞ்சம் பயத்துடனே எட்டிப் பார்த்தான். குரூரமான வேதமணி அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தான். என் பேர் வேதமணி. ஒரு விபத்தில் அடிபட்டு 3 நாளா மயங்கி இருந்தேனா? இப்பதான் தெளிஞ்சு எழுந்திருக்கேன். என்ன விடுங்க. அவர்கள் ஒதுக்கிக் கொண்டு நடந்தான். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. எதுவா இருந்தாலும் தயவு செய்து கேமரா முன்னால நின்னு பதில் சொல்லுங்க ப்ளீஸ். கெஞ்சலோடு துரத்தினான் ரகுவீர். அவனும் நிற்க கூட பிரியப்படவில்லை. சாரி, எனக்கு வேற வேலை இருக்கு. அவர்களை பிடித்து குழியில் தள்ளாத குறையாக தள்ளிவிட்டு அங்கிருந்து ஓடவே செய்தான். அவர்கள் நால்வரும் ஒரு புது முடிவுக்கு வந்திருந்தனர். கண்ணா, ஜெகதீஷ், பிருத்வி, நமக்கு இனி இங்க வேலையில்ல. அந்த சாமியார் பேசும்போது சொன்ன காரையார் மலைதான் அடுத்து நாம போகிற இடம். எதுக்கு? சம்திங் அங்க ஏதோ இருக்கு. இப்ப இங்க நாம பார்த்தது கூடு விட்டு பாயிர ஒரு வித்தையோட ஒரு துண்டு பகுதிதான். இத நான் கற்பனைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இது இவ்வளவு பெரிய நிஜமா? அவசரப்படாத, இது ஏதாவது சித்து வேலையாக கூட இருக்கலாம். எது உண்மையோ அதை தெரிஞ்சுக்கிட்டாகணும். கண்ணன் அதீதமாக உணர்ச்சி வசப்பட்டான். அப்படியே கேமராவையும் தூக்கி தோளில் வைத்துக்கொண்டு திரும்பி திரும்பி பார்த்தபடியே நடந்தான். மூவரும் எதுவும் பேசவில்லை. ஆனால் சுடுகாட்டை இப்போது பார்க்க அவர்களுக்கு பயமாக இருந்தது. முற்றும்.